நண்பன் தேவ பிள்ளைகளை யாரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைக்கு நான் தேவனுடைய வார்த்தையை நான் சுருக்கமாக தியானிப்போம். மத்தேயு 11 அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் யாவரையும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நிச்சயமாகவே இளைப்பாறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மிகப்பெரிய ஒரு நன்மை செய்வார். அல்லேலூயா. ஏன் சொன்னால் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தை கேட்கிற வேளையில் ஒருவேளை உங்கள் இருதயம் கலங்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உங்கள் இருதயம் உடைக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை பிள்ளையுடைய வாழ்க்கையை நினைத்தோ, தன்னுடைய குடும்பத்தை நினைத்தோ, தன்னுடைய கணவரை நினைத்தோ, தன்னுடைய வேலையை நினைத்தோ, தன்னுடைய வருமானம் நினைத்தோ, இதெல்லாம் மாறுமா? என் வாழ்க்கையில் இன்னும் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கு, ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கு, ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கு என்று சொல்லி இந்த வார்த்தை நீ கேட்பீங்க என்று சொன்னால் இந்த வார்த்தை உங்களுக்குரியது. என்று சொன்னால் அவர் இளைப்பாறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் மோசையை அழைத்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, இவங்களை விடுதலை தர போறேன், இவங்களை என்ன பண்ணி நீ வழி நடத்தி கொண்டு போன்னு சொன்ன உடனே மோசே என்ன பண்ணாரு? தேவ சமுதிர காத்திருந்த, ஆண்டவரே இத்தனை ஜனங்களை வழி நடத்த என்னால முடியாத ஆண்டவரே, நான் தாளந்து இல்லாதவன், நான் அறிவு இல்லாதவன், என்னோட பலன் இல்லாதவன் என்று சொல்லி ஜெபிக்க சொல்ல ஆண்டு சொன்னாரு. என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து போகும்னு சொல்லி யாத்திராக 33:14 சொல்கிறாரு. அந்த வாக்குத்தத்த வசனங்களை உறுதியாக எடுத்துக் கொண்டான். அவருடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில் என்னைக்கு என்னோட வாழ்க்கை சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லைன்னு சொன்னீங்களோ, கர்த்தர் அன்னைக்கும் அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக கடந்து போகும். இந்த வார்த்தை கேட்கிற வேலையில் உடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது, ஆனால் கர்த்தர் நிச்சயமாக உன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தந்து உன்னை வாழ வைத்து, உன் குடும்பத்தை வாழ வைத்து, உன் பிள்ளைகளை வாழ வைத்து, நல்ல இளைப்பாறுதல் தந்து உடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை தருவது அதிக நிச்சயம். காட் பிளஸ் யூ. இருங்க, உங்களுக்கான ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை கேட்ட யாருடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு இளைப்பாறுதலை தந்து அவங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாதாக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.